நீங்க கேட்டீங்கன்னா எப்படி எடுத்தேன் எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னா இது சீன் தேவையா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலாக வளர்ந்துருக்கேன். ஏன்னா சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னால் தப்பாயிடும், வேண்டாம். இவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளாக போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். நான் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணங்கிறத தாண்டி மண்டையை உடைச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது. இது எப்படி சரி பண்ணலான்னு, அதாவது எங்கெங்கே எதை எடுத்தேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி எடுத்தேன் எப்படி வந்து இது பண்ணேன் அப்படின்னா இது சீன் தேவையா? சீன் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்போ ஜோவிகா இல்லைன்னா சத்தியமா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஜோவிகா அண்ட் மை டைரக்டோரியல் இமிடியட் டீம் எல்லாமே என் ஃபேமிலி தான். கணேஷ், ஷகிலாக்கா, ஸ்ரீமன், கிரண், எல்லாருமே, லைக் நான், ஆர்த்தி, எல்லாருமே, எவ்ரிபடி, கேமராமேன், எடிட்டர், நரேஷ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாருமே. ஸோ ரொம்ப லாபம் நஷ்டம் தாண்டி ஆத்மாத்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் மக்கள் இதை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் நான் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும்போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி. அவர் கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலேருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலாக வளர்ந்துருக்கேன். ஏன்னா சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னால் தப்பாயிடும், வேண்டாம். நீங்க அவங்க வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்க, புகைப்படம் எடுத்தீங்க, ஆனா அனுமதி எல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. அவர் விளக்கம் அப்படிதான். இல்லைங்க, நம்ம சோனி மியூசிக்ட வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், சரிங்களா? சோனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்ல வந்து இப்போ வந்து ஒரு பிராண்டு, ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம ஒரு வீடு வாங்குறோம். அந்த வீடோட பிராண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த வீடோட பிராண்டு வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து ப்ரெஸ்டீஜில் இருக்கேன். ப்ரெஸ்டீஜில் நான் வந்து வீடு வாங்குறேன்னா அங்கே நம்ம நம்பி கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து பத்திரம் வாங்குறோம் இல்லையா? அப்போ வந்து அந்த ப்ரெஸ்டீஜே கிடையாது, இது வந்து என்னோட பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் மேலே தாங்க கேஸ் போடணும். அப்போ சோனி மியூசிக் வந்து நானுன்னு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லி சில படங்களுக்கு அந்த என்ன படாது, அந்த குணா சாங் வந்தது மலையாள படம், மஞ்சுமல் பாய்ஸ், அது மேலே கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேலே போடுறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ராஜாப்பா நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனாக வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு. நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவாம்மா கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளாக போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. இந்த படம்னா உடனே எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து காமிக்கிறதுன்றது வேற. படம் இது அப்படி கிடையாது. இது நான் ஓப்பனாக எதுவுமே காட்டல, புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சஜஸ்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த சஜஸ்டிவ் விதத்தில் தான் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷன், லவ், காமெடி அண்ட் சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாங், கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குழந்தை விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. யுகேந்திரன் லாஸ்ட் மினிட்ல கியூபுக்கு போனதுக்கப்புறம் தியேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ராக் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பாடியிருந்தார். ஒரு ட்ராக் வாய்ஸு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில். ஆனால் எனக்கு வந்து எங்கேயோ அந்த மெச்சூரிட்டி, அந்த எமோஷன் வேணும்னு தோணி நான் யுகிக்கு ஃபோன் பண்ணேன். யுகேந்திரன் வாசுதேவ், மலேசியா வாசுதேவன் ஓட சன்.
யுக்ஸ்ன்னு சொல்லி ஜோவிகா எப்பவுமே சொல்லுவா. ஸோ கால் பண்ண உடனே அடுத்த செகண்ட் வந்து அங்கே நின்று ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரெக்கார்ட் பண்ணது எனக்கு அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவராத்திரி சாங் அது வந்து கிரண் வந்து வந்தப்போ கிளாப்ஸ் வந்தது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்குது. எனக்கு ஐ ஹோப் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஐ ஹோப், ஏன்னா நடிகர்கள் உச்ச நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அது வந்து ரிவ்யூஸ் வழியாகவும் மக்களோட பேச்சுவார்த்தை வழியாகவும் தான் பரவுது. பட் இன்னைக்கு அது பரவுது.